பரமத்தி ஸ்டெஃபன் பேபி அம்மா சந்தனக்கூடு விழாவிலே கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக அன்னதானத்தினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கின்ற, அதாவது சமைத்து கொடுத்து கொண்டு இருக்கின்ற தம்மம்பட்டியை சேர்ந்த சாதிக் பாட்சா அவர்களுக்கும் அவர்களுடைய மகனார் சாதிக் பஜார் அவர்களுக்கும் நமது ஜமாத்தின் சார்பாகவும் நமது ஸ்டெஃபன் பேபி அம்மா அவர்களுடைய விழா கமிட்டியின் சார்பாகவும் பொன்னாடையினை அணிவித்து கண்ணியப்படுத்துகின்றோம். ஒரு சிறு தகவல், கடந்த 17 நாட்களுக்கு முன்னதாகத்தான் சாதிக் பாட்சா அவர்களுடைய துணைவியார் அவர்கள் இறைவனடி சேர்ந்துள்ளார்கள். இருப்பினும் அவர்கள் தொடர்ந்து நமது சந்தனக்கூடு விழாவிலே அன்னதானத்திற்காக சமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும், இந்த தருணத்திலே அவர்கள் வந்துள்ளார்கள் என்பதையும் இந்த தருணத்திலே நெகிழ்ச்சியுடன் உங்களிடையே தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா அவர்களுக்கு ஜமாத்தின் சார்பாகவும் விழா கமிட்டியின் சார்பாகவும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, சாதிக் பாட்சா அவர்களுக்கு எங்களது பரமத்தி பெரிய பள்ளிவாசல் சுன்னத் ஜமாத்தினுடைய முத்தவல்லி ஜனாப் மதார்ஷா அவர்கள் பொன்னாடையினை அணிவித்து கண்ணியப்படுத்துகிறார்கள். அம்மா அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையவும், அல்லாஹ் அவர்களுடைய காலடியிலே அவர்களுடைய ஆத்மா அமைதி பெறவும் உங்களிடையே துவா செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தற்பொழுது சாதிக் பாட்சா அவர்களுடைய மகனார் சாதிக் மஜார் அவர்களுக்கு நமது முத்தவலி சாஹிப் அவர்கள் பொன்னாடையினை அணிவித்து கண்ணியப்படுத்துகின்றார்கள். தங்களுடைய தாயாருடைய மக்பிரத்துக்காக நாங்கள் துவா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இந்த ஸ்டெஃபன் பேபி அம்மா உருசானது எங்களுடைய தாயார் அவர மறைவு 17 நாள் ஆனாலும் கிட்டத்தட்ட இன்னைக்கு 3500 பேருக்கு இந்த சிறப்பா அன்னதானத்தை போட்டு இன்னைக்கு இந்த சந்தனக்கூடு விழாவை எம்மதமும் சம்மதம் என்று போற்றக்கூடிய வகையில இந்த தமிழகத்துல எத்தனையோ ஜாதி பேதமின்றி தர்காக்கள் அழிந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்துல இன்னைக்கு பரமத்தியை பார்த்து இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊரே பெருமைப்படுதுன்னு சொன்னா இன்னைக்கு காரணம் இந்த தர்காவுடைய நிர்வாகி மதர்சா பாய் அகமது பாய் அவர்கள் மற்றும் இந்த கமிட்டி இன்னைக்கு சப்ளை பண்ண அல்லமி நட்பணி மன்றம் இவங்களெல்லாம் பார்த்து உண்மையாலுமே ஒட்டுமொத்த தமிழ்நாடு பெருமைப்படணும்னு சொன்னா இன்னைக்கு பரமத்தியில ஜாதி பேதமின்றி உம்மதமா எம்மதமா ஆண்டவர் எந்த விதம் என்று சொல்லக்கூடிய போற்றையில இன்னைக்கு பரமத்தியில வந்து உங்களுடைய இன்னைக்கு சொல்ல போனா சிஎம் ப்ரோக்ராம்ல பண்ணி சிஎம் முன்னாடி இங்கிலீஷ் நிகழ்ச்சியை சான்பாசாபாய் அவரை கொண்டு வந்து இன்னைக்கு வச்சிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னா பாக்குறாங்க சென்னையில சிஎம் ப்ரோக்ராம் அசத்தியது முதலமைச்சர் பேர் பெற்ற ஒரு கலைஞரை கொண்டு வந்து இன்னைக்கு நம்புறாங்கன்னா இன்னைக்கு சும்மா இல்ல, இன்னைக்கு சும்மா உழைப்புனா நான் பார்த்தேன். அல்லாவோட கிருபையை கொண்டு இன்னைக்கு பாக்குறேன். இன்னைக்கு 4000 பேத்துக்கு பசியார உணவளிச்சாங்கன்னா இன்னைக்கு இந்த இதுல வந்து சும்மா இல்லைங்க, உழைப்பு உழைப்பு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பரமத்தியுடைய தர்காவுடைய முத்தவல்லி கமிட்டியாளர்கள் அகமது பாய் 20 நாளைக்கு முன்னே போன் பண்ணார். பாய் நீங்க எப்படி வருவீங்கன்னு தெரியாது பாய், எது இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நாங்க வந்துடுறோம். எங்களுக்கு தேவை அம்மா மறைவு இருந்தாலும் 4000 பேர் ஒவ்வொரு ஆறு எங்களுக்கு சாப்பாடை கொடுத்தோமே, உங்களோட துவா இருக்குது. இதோட இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்துல இதே தர்கால இதே மதரசாபா இதே நிர்வாகத்தோட கிட்டத்தட்ட 6000 பேருக்கு இன்ஷா அல்லாஹ் தர்கால பந்தி நடமாடும், இன்னமும் நடக்கும். நீங்கள் எல்லாம் ஒத்துழைச்சு இவ்வளவு தூரம் சிறப்பாக இந்த ஒட்டுமொத்தமாக எப்படி செயல்பட்டீங்களோ இதே போல வருங்காலங்களிலும் செய்ய வேண்டும் என்று இந்த பரமத்தியுடைய நிர்வாகிகளுக்கு சலாத்தை தெரிவித்து எங்களுக்கு வாய்ப்பளித்த பரமத்தியுடைய முத்தவல்லி அவர்களுக்கும் அகமது அவர்களுக்கும் சான்பா சாபாய் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஹாஜியார் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். என்னதான் கோச்சிக்காதீங்க. இந்த மேடை ஏறணும் முதல் பாட்டே நீங்க நம்ம பாட்டை பண்ணாலும் ஃபர்ஸ்ட் உம்மதமா எம்மதமா ஏன்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமா இந்த நிகழ்ச்சி நடத்தாங்கன்னா முதல் பாட்டை அந்த படத்தை நீங்க போட்டுக்கணும். இருந்தாலும் இருக்கட்டும். இன்னைக்கு சான்பா சபா யாரும் நினைச்சிடாதீங்க, குத்தூஸ் பாய் சைடு போட்டுட்டு இருக்காரு.
சென்னையுடைய குதிரை செயலை போட்டு தமிழக முதல்வராக பாராட்டு பெற்ற ஒரு இங்கிலீஷ் நிகழ்ச்சியாளர் இன்னும் வளர்ந்து வர எல்லாம் நல்லா இருந்ததா செய்யும்